ஹாப்பி கிறிஸ்மஸ். வேளாங்கண்ணி மாதாவோட ஆலய தரிசனத்தை இப்போ பார்ப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் வாசல். அங்கே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இது கோயிலுக்குள்ளார ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வாசல்லேருந்து எடுத்துங்கம்மானாங்க. அதனால் இந்த வாசலில் இது பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். இதுக்கு அடுத்தது இங்கேருந்து சைடில் மாதா தெரிஞ்சாங்க. அதனால் உங்களுக்கு அடுத்து இதுதான் பிள்ளைங்களா வேளாங்கண்ணி மாதா. சைட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இதுதான் அங்கே இருக்கிற ஒரிஜினல் மாதா. இது வந்து தீபம் ஏற்ற இடம். அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருக்குறாங்க. அங்கேயும் மாதா இருக்கிறாங்க. இதை சுற்றி தான் எல்லோரும் தீபம் ஏற்றுறாங்க. இது கோயிலோட வெளிப்பக்கத்தை நம்ம எடுத்துருக்குறோம். ஒரு பக்கம் இப்படி இருக்குது. ஒரு பக்கத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது கோயிலோட ஒரு பக்கம் உயர்ந்த கோபுரங்கள். நடந்து போகிறதுக்குள்ள பாதை. ரொம்ப கூட்டம் இல்லை நேற்று. ஆனால் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் நிறைய கூட்டம் வந்துடும்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் முன்னாடியே போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும். எல்லா நாட்டிலையும் இருப்பீங்க, வர முடியாத பிள்ளைங்களாம் இந்த பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக அற்புதமான வடிவமைப்பு. உங்களுக்கு இந்த கோயிலை காட்டுறேன். அடுத்தது பழைய மாதா கோயிலும் எடுத்துருக்கிறேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்குது பிள்ளைங்களாம். எல்லாம் அமைதியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பாடல்கள் ஒலிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அது போடலாமா என்னான்னு தெரில. அதனால தான் கட் பண்ணிட்டோம்மா. இதை பாருங்கள். இந்த கோயிலோட அடுத்த பக்கத்தையும் அடுத்தது காட்டுறேன் உங்களுக்கு. இதை பார்த்துட்டு அடுத்த பக்கத்தை நம்ம போய் பார்ப்போம். அடுத்தது கோயில் வாசலில் வந்து கிறிஸ்மஸ் மரம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு மரம் வச்சுருக்குறாங்க. அதையும் உங்களுக்கு நான் இப்போ அடுத்தது காட்டுறேன். அதையும் பார்த்து தரிசனம் பண்ணிங்க. கோயிலுக்கு வர முடியாத பிள்ளைங்க இங்கேருந்தே நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் வீட்டிலேருந்தே. இதுதான் கோயிலோட வாசலில் அவங்க வச்சுருக்க கிறிஸ்மஸ் ட்ரீ உயரமாக வச்சுருக்குறாங்க. அடுத்தது கிறிஸ்மஸ் குடில் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் வேளாங்கண்ணிலேருந்து. இது வேளாங்கண்ணி ஆலயத்தோட ஃபுல் வியூஸ் இது. அப்படியே பாருங்கள். இதுதான் ஒரு பக்கத்து வாசல். இந்த வலது பக்கம் வாசல் வந்து இப்படி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துங்க. அடுத்தது நான் அந்த பக்கம் போயிட்டு இடது பக்க வாசலும் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அமைதியாக அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதனால் ஒரு அரை மணி நேரம் அங்கே அமைதியாக உட்காந்துருந்தேன். சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன் பிரார்த்தனையை. எனக்கு முடியலன்னு தான் நான் பிரார்த்தனை வச்சு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஏதோ அந்த மாதாவோட கருணையால் எல்லோரும் நல்லா இருக்கணும். இது எடுக்கக்கூடாதுனாலும் வெளியிலேருந்து இதை நான் எடுத்திருக்கேன் உங்களுக்காக. வெளியிலேருந்து எடுத்துக்க சொன்னாங்க, அதனால் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு வாசலில் இதோட மாதாவோட சிலை வச்சுருக்குறாங்க. அங்கேயும் அடுத்த பக்கத்தை இப்போ பார்ப்போம். அடுத்ததாக இந்த சைடு உள்ள வழியாக இடது பக்கம் உள்ள வழியாக உள்ள ஆலயத்தோட தரிசனம் இப்போ ஃபுல் வியூஸ் தெரியும் பாருங்கள். அடுத்தது கடற்கரையெல்லாம் எடுத்துருக்கிறேன். அது அடுத்த பகுதியில் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கிறேன். அனைவரும் பார்த்து மகிழணும். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா. அடுத்த பகுதி விரைவாக போடுறேன், பார்த்துக்குங்க.